ஷே பார்வதி அம்மா நீதி நியாயத்தை அவர் பிடிச்சிட்டார், திராசை பிடிச்சிட்டார், என்னமே விட மாட்டார். அரசியல்வாதி ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவார், முக்கால் சத்தியம் கணக்கு விட்டுருவார். ஒவ்வொரு இடத்துல 100 என்ன 1000 என்ன மாநில பிறவி செத்து போகல கணக்கு ஒருத்தன் சொல்லுவான். கணக்கு விட்டாடுறா ஐயா, கடவுள் விட்டாடுறா. நீ எதுக்குடா தப்பு செஞ்ச? கோர்ட்டில் நீ எதுக்கு தப்பு செஞ்ச? மாநிலத்தில் அவனும் கேட்பான், ஏழை எளிய மக்கள். கோர்ட்டில் எதுக்கு நீ தப்பு செஞ்ச? ஐயா பிடிச்சி திராசை பிடிச்சி நிற்கார, அவற்றை கணக்கு ஒப்படைக்கணும், கணக்கு கேட்கணும், ஏன் நீதிமன்றத்தில் கேட்கல அப்படிங்கிற கணக்கில் நீதிபதி சேர்ச்சி கோற்றார்லேருந்து கீழே வழக்கறிஞர்லேருந்து எல்லா அதிகாரியிலேருந்து ஏன் தப்பு செஞ்ச, தப்புக்கு தண்டனை கொடுக்காரு. அதான் ஒன்னால தாண்டா கிராமம் சிட்டியில் பூரா 100 200 500 எண்ணம் நீதிமன்றத்திலேருந்து சாவை விடுவான் வெளியில். கடவுள் போட்டார், கடவுள் கணக்கு கொடுக்கார். தப்பு செய்யாத, தப்பு செய்யாத, தப்பு செய்யக்கூடாது, இல்லைன்னா தப்புக்கு தண்டனை கொடுப்போங்கார். அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் நீ ஏன் பார்க்கல? அந்த கேள்வி வரையில் பயங்கரமாக ஏழை எளிய மக்கள் சாபத்தை விடும். அந்த சாபம் யார் வாங்கிறது? தப்பு செய்கிறவன் கோர்ட்டிலேருந்து கீழே அதிகாரியிலேருந்து அனைத்து வாங்கையில் அந்த நோய் வரையில் காய்ச்சல், 2 காது காய்ச்சல் நோய் வரையில் அவன் பேரன் பேத்தி, அவன் அரசியல்வாதி கவர்மெண்ட் வளர்க்குறவன் பலாயிரம் கோடி பேரன் பேத்தி மகா பூரா சாவு எண்ணிக்கையில் போகும். அப்போத்தான் தப்பு செஞ்சதுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்கான், தண்டனை கொடுக்கார், தண்டனை பகவான் கொடுக்கார். அப்படியேமா சாதுக்கள் சாமியார்களுக்கு அப்போத்தான் தெரியும், அப்போத்தான் விடுவார் பார்க்க. கடவுளே உட்கார்ந்து மகாராஜா உட்கார்ந்துருக்காரு, ராஜா உலகத்துக்கு ராஜா அவர் தான். பரமேஸ்வரன் பார்வதி 2 பேர் உட்கார்ந்து கணக்கு நீ மாநிலத்தில் எடுக்கலைன்னா நீ எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கடா. நீதிமன்றத்திலேருந்து கீழே கவர்மெண்ட் வேளாக்குறாங்க. அப்போ தான் சாமியார்கள் நாக்களால் வெளியே விடுவான். முக்கால் சத்தியம்.